ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரீல் ரசிகன் சேனல். இன்னைக்கு நம்ம சித்தாரை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்ச ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியனுக்கு பிக் ரெஸ்பெக்ட் அண்ட் சல்யூட். படத்தோட ஒன்லைன், அமீர் கான் ஒரு பாஸ்கெட் பால் கோச்சா வராரு. அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கப்படுது. பிசிக்கலி ஏபிள்டா இருக்கிற பசங்களை கோச் பண்றது. இவர் ட்ரெயின் பண்றப்ப நடக்கிற எமோஷனல் ஜேர்னி தான் இந்த படத்தோட பேஸ். படத்தோட பாசிட்டிவ் எப்போதும் போல நம்ம அமீர் கான் தானே. அவருக்கு இந்த ரோல் ஒரு கேக் வாக் மாதிரி. எமோஷன்ஸ் காமெடின்னு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி செமையா நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்ல அவர் காட்டியிருக்கிற எமோஷன் பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஃபீல் வந்துட்டு எல்லாருக்கும். ஜெனிலியா ரோலும் படத்துக்கு பெரிய சப்போர்ட். அவங்க ரொம்ப செட்டிலா எமோஷனலா நடிச்சிருக்காங்க. நம்ம அமீர் கான் கோச் கூட வர சீன்ஸ்ல உள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே டெபியூவா நடிச்சிருக்க அந்த 10 பசங்க தான். அவங்க நடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன், எனர்ஜி, எமோஷன் எல்லா சீன்ஸ்லயுமே அவங்க ஷைன் பண்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரியல் அப்ளோஸ் கொடுக்கணும். படத்துல செல்ஃப் ஒர்த், நெவர் கிவ் அப் மாதிரி மெசேஜ் எல்லாமே சாஃப்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். யார் பார்த்தாலும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு யூனிவர்சல் மெசேஜ் படத்துல கொடுத்துருக்காங்க. பப்ளிக் கிட்ட ஆல்ரெடி ரொம்பவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. சுதாமூர்த்தி மாதிரி பர்சனாலிட்டிஸ் கூட இந்த படத்தை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு ஐ ஓப்பனர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்துருக்கு. படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கணும்னா, இந்த படம் ஒரு ரீமேக் ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஸ்பானிஷ் படத்துல சாம்பியன்ஸோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்றாங்க. அதனால ஒரிஜினாலிட்டி பத்தி கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பழைய அமெரிக்கன் படங்கள் பார்க்குறப்ப அந்த ரோலுக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாரு. இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான ரோல் அவருக்கு இல்ல. சேஃப் ஜோன்ல அழகா நடிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு நார்மலான எப்போதும் போல ஒரு கோச் கேரக்டருக்கான டெம்ப்ளேட் தான். வேற வேரியேஷன்ஸோ ஒரு பேக் ஸ்டோரியோ அந்த கேரக்டருக்கு பெருசா கிடையாது. ஸ்டோரி ரொம்பவே ப்ரெடிக்டபிளா தான் போகும். ஆஸ் யூசுவல் இது ஒரு ஃபீல் குட் மூவி. அதுக்கு மேல நம்ம ரொம்ப எதிர்பார்க்க கூடாது தான். எப்போதும் போல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமால இருக்கிற யூசுவல் டெம்ப்ளேட்ல தான் படம் போகும். ஆனா காமெடி, எமோஷன் மிக்ஸ்ல பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும் அங்கங்க. என்னோட பர்சனல் வெர்டிக்ட், இந்த படம் ஒரு எமோஷனலான கனெக்ட் குடுக்குற படம். அமீர் கானோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம, அந்த டெபியூவா நடிச்சிருக்க 10 பசங்களுக்காக கண்டிப்பா அந்த படத்த போய் பார்க்கலாம். உங்க வீட்ல குட்டி பசங்க இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. ஒரு சாஃப்ட் எமோஷனல் படம் பார்க்க ஆசையா இருந்தா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.